ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒன்லி. பதிப்புரை. அன்புடையீர் வணக்கம். வாழிய நலம். பெரியவர்கள் பெரிய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது சிறியவர்கள் அவர்களின் சம்பாஷணைகளை கவனித்து கொண்டிருக்க வேண்டுமே அன்றி இடையில் குறுக்கிடக்கூடாது என்பதற்கு இணங்க பக்கங்களில் சிறிய நூலாயினும் வணங்கத்தக்க காமாட்சிஜியின் கையெழுத்து பிரதியாகவே அச்சேரிய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் அடியேன் வியாக்கியானம் பண்ணுவதற்கு ஒன்றுமில்லை. தமிழில் எளிமையாய் புரிந்து கொள்ளும் வண்ணமும் பதம் பிரித்து உச்சரிப்பினை உதாசீனப்படுத்தாது மாத்திரை அளவிலும் சரியாக ஒலிக்குறிப்புடன் அதை வகைப்படுத்தியிருப்பது எளிமை. இறைவனை அர்ச்சிக்கும்போது அவர் எளிதாக நம்மை இனம் கண்டு கணம் கொண்டும் ஆசி வழங்கும் அக்ஷரங்கள் அனைவரையும் சென்றடைய காமாட்சிஜி உழைப்பில் முகிழ்ந்தவைதான் இந்நூல். இந்நூலை தொடர்ந்து காமாட்சிஜியின் பல படைப்புகள் இனி வாசகர்களுக்கு சுவாசிக்க கிடைக்கும். உங்களோடு சேர்ந்து நாமும் பயன்பெற காத்திருக்கின்றோம். வாழ்த்துக்களுடன் ஞானசி, பதிப்பாசிரியர். என் பக்கம் அல்லது என் உரை. வணக்கம். அடியேன் ஜி. என் சிறுவயதில் என்னை கிரீஷ் என்றும் உபநயனத்திற்கு பின் சுப்பிரமணிய சர்மா என்றும் இப்போது காமாட்சி ஜி என்றுமே அறியப்படுகிறேன். இந்நூலை பற்றி விஷ்ணு சஹஸ்ரநாமம் புத்தகமாக அனைத்து இடங்களிலும் பதிப்பகத்திலும் கிடைக்கிறது. பிறகு இது ஏன்? உண்மையில் இந்நூல் என்னிடம் பிரெயின் ஸ்கில்ஸ் த்ரூ சஹஸ்ரநாமம் கற்கும் மாணவர்களுக்காக தயார் செய்த ஹேண்ட்புக், கையேடு. என் நண்பர்கள் சிஷ்யர்கள்தான் அனைவரும் பயன்பெற இதை ஏன் வெளியிடக்கூடாது என்றனர். கேள்வியின் பதிலே இச்செயல். இந்நூலை சுற்றி இருக்கும் ஒன்றை எதற்கு திரும்ப வெளியிட வேண்டும் என்றும் ஒரு வினா எழலாம். இந்நூல் படித்தால் புரியும். இதுவரையில் வெளிவந்த பதிப்புகளில் இல்லா வண்ணம் புரிய எழுதப்பட்டது. வேதியர்களிடம் கற்க வேண்டிய மந்திரங்களை இன்று நாம் பெரும்பாலும் ஜெமினை, யூடியூப் போன்ற கூகுள் குருமார்களிடம்தான் கற்க விழைகிறோம். நேரில் சென்று கற்றாலும் வாத்தியாரை போல் அக்ஷரம் பிசகாமல் சந்திப்பிழையின்றி சொல்ல முடியவில்லையே என்று பலர் வருந்தி இருப்பர். அவர்களுக்கு உதவ அடியேன் காமாட்சிஜியின் முயற்சி இது. இந்நூலை தொற்றி. இந்நூல் பல புதுமைகளின் பிறப்பிடம். நாமங்களை எழுதி படிக்க வேண்டும் என்பதற்கு இணங்க எழுதிய வடிவத்திலேயே பதித்தது. புத்தகத்திலும் உங்கள் ஒவ்வொரு அகத்திலும். இந்நூலுக்குள் சில எக்ஸாம்பிள்ஸ், ஸ்மால் ப்ரூஃப். வெகுகாலமாக நாம் நிதி ரவ்யயா என்று பார்த்து படித்து வந்திருக்கிறோம். அதை நிதிர் அவ்யயா என்று இரு நாமங்களை பிரித்து படித்தால் புரிய உதவும். ச விசர்க்கமாக இருக்கும் சஹஸ்ர நாமத்தை அடியேன் காமாட்சிஜி ந விசர்க்கமாக ஆக்கியது. த்ருவஹா இத்ருவ டாட், அதை இத்ருவ அந்த ஹங்கிற எழுத்து. பொதுவாக நாம் சுக்லாம்பரதரம் என்று எம்எஸ் அம்மாவை போலவே தொடங்குவோம். காயேன வாச்சா நாராயண நமோஸ்துதே என்று பாராயணத்தை முடிப்போம். அதுவே அர்ச்சிப்பது எனில் ஓம் விஸ்வஸ்மயி நமஹா என்று தொடங்கி ஓம் சர்வ பிரஹரணாயுதாய நமஹா என்று 1000 நாமங்கள் கொண்டு அர்ச்சிப்போம். ஒரு நாமாவை ஒரு மலராக நினைத்தால் மொத்த நாமார்ச்சனை உதிரிப்பூக்கள். அதுவே ஸ்தோத்திரமெனில் பூமாலை. பூமாலை கட்டும்போது பூக்களை வரிசையாய் வைப்பதை பார்த்திருப்போம். இன்சைட் த பிராக்கெட்ஸ். இக்கருத்தையே திரு சிவநேசன்
அவர்கள் வரைந்த அட்டை படமும் விளக்குகிறது. அதுபோல வியாசர் ஆர் விஷ்ணு இருவரும் ஒன்றல்லவோ? கொடுத்த அரேஞ்ச்மெண்ட் இன்றைக்கு நாம் புரிந்து சொல்ல, தொடர்ந்து செல்ல, சொல்லும் தடைகளை வெல்ல காமாட்சி பத்மநாப சகோதரி பாய்ச்சிய வெள்ளம் இவ்வெழுதும் முறை. இத்துணை காலமாக இப்பண்களை நாமங்களை படுத்தினோம். இனி நாம் பண் படுவோம். அதற்கு என் சிறு கைங்கரியம். காமாட்சிஜி. விஷ்ணு பக்கம். இதற்கென சில முறைகளை எளிதாகவே வகுத்தோம். சுக்லாம்பிரதரம் என்று தொடங்கி ஞசித்து தியானித்து பின் நாமங்களுள் நுழைவது. இதையும் ஈஸியாக்க வழிகள் கீழே. முதலில் நிமிர்ந்து அமர்ந்து மூச்சை ஸ்லோ ஆக்குதல். முடிந்தால் மூச்சை கவனித்தல், முடியாவிட்டால் தப்பில்லை. நம் மனதை விஷ்ணுவின் பக்கம் அழைத்தல். விஷ்ணுவை பற்றி உலகத்தை ஆள்பவர். நம் வீட்டையும் பிரச்சனைகளையும் நம்மால் ஆள முடியவில்லை. அழிவில்லா தேவர்களுக்கே தேவரவர். நம் செல்டத்தை தடுக்க நாம் தான் படாத பாடுபடுகிறோமே. முடிவில்லா முதல் அவன், முடிவை நோக்கியே நாம். உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தவன் அவன். உயர்வதை பற்றி நாம் கவலையே பட மாட்டோமே. ஒரே வார்த்தையில் நச்சுன்னு சொல்லணும்னா விஷ்ணு பெரும் ஆள், பெரிய ஆள். அவரே, அவனே, அவளே, அதுவே பெருமாள். இவ்வாறு நினைத்து மலர் கொண்டு அர்ச்சிப்பது போல் பாவித்து சஹஸ்ர நாமத்தை உரைத்தால் விஷ்ணு நம் பக்கம் வரலாம். காமாட்சிஜி. அணிந்துரை. உயர்வர உயர்நலம் உடையவன் என்று பரம்பொருளை அடையாளம் காட்டினார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட உயர்நலம் உடையவரை உணர்வதற்கும் அருகில் செல்வதற்கும் என்ன வழி? அவருடைய திருநாமங்களை இடையறாது உரைப்பதுதான். இவ்வாறு உரைப்பதனை கீர்த்தனம், சங்கீர்த்தனம், நாமசங்கீர்த்தனம் என்றெல்லாம் வகை பிரித்து நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த வழிகளை கையாளுகையில் அடிப்படை படிகள் 2 உண்டு. ஒன்று குணகீர்த்தனம், மற்றது பாவகீர்த்தனம். குணகீர்த்தனம் என்பது இறைவனின் கல்யாண குணங்களை போற்றுவது. பாவகீர்த்தனம் என்பது நம்முடைய சிந்தனையை, எண்ணங்களை பக்தி பாவத்தில் நிலைநிறுத்தி இறைவனை போற்றுவது. முன்னது பகவானின் பெருமை. அதற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டாம், செய்ய முடியாது. ஆனால் பின்னது நமக்கானது. பகவானுடைய திருவடிகளில் நம் உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரே வழி. இவ்வாறு ஒருமுகப்படுத்துவதற்கான உதவியாகத்தான் ஸ்ரீ காமாட்சிஜி அவர்களின் இந்நூல் அமைகிறது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் நேரடி திருநாமங்களை மாத்திரம் அவற்றின் ஒலி குறிப்புகள் படியும் சந்திகளின் விவரங்கள் படியும் அழகான கையெழுத்தில் பதித்து கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ காமாட்சிஜி. வடமொழியில் இருக்கும் நூல்களை வாசிக்கும் போது சில இடர்பாடுகள் நேரிடக்கூடும். தேவநாகரி அக்ஷரங்களில் பரிச்சயம் இல்லாதவர்கள் விசர்க்கங்கள் வரும்போது உச்சரிப்பில் பிழை செய்யக்கூடும். குறிப்பாக இகரமும் உகரமும் ஐகாரமும் ஓகாரமும் சிரமப்படுத்தும். எடுத்துக்காட்டு: கதிஹி, பிரபுஹு, வராரோஹோ போன்றவை.
வேதத்திற்கு நிகரான சஹஸ்ரநாம கிரந்தத்தை கீர்த்தனம் ஆக்கும்போது உச்சரிப்பு பிழை அவ்வளவு ஸ்லாக்கியமில்லை. எல்லோரும் சிரமமின்றி வாசிக்கும் வகையில் விசர்க்கத்தையும் எழுத்துப்பூர்வமாகவே ஸ்ரீ காமாட்சிஜி அவர்கள் காட்டியுள்ளார்கள். ரீடிங் ஸ்கில், வாசிப்பு திறன் வளர மட்டுமல்லாமல் மெமரி ஸ்கில், ஞாபகத்திறன் வளரவும் இது உதவும். முக்கியமான இன்னொன்றையும் செய்திருக்கிறார். தெளிவாக சந்தி பிரித்திருக்கிறார். முன்னுரையில் அவரே கூறியிருப்பது போல் பல்வேறு பிரதிகளில் நிதிரவ்யயா தாதுருத்தமஹா என்பது போல கொடுக்கப்பட்டிருக்கும். காலங்காலமாக பவன பாவனோ நலஹா என்றே படிப்பவர்கள் உண்டு. பகவானுக்கு எல்லா பாஷையும் புரியும். தெரிந்தும் தெரியாமலும் உளறுவதையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்னும் வாதங்களை மீறி முறையாக ஓதுவதே நம்முடைய பாவ கீர்த்தன கடமையாகும். இதனை செயல்படுத்த வெகு அழகாக மிகச் சுலபமாக சந்தி பிரித்து கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ காமாட்சிஜி. நூலில் ஆர்ப்பாட்டமோ அட்டகாசமோ ஜாலமோ ஏதும் இல்லை. அத தியானம் என்று ஆரம்பித்து வைசம்பாயன உவாச்ச, யுதிஷ்டிர உவாச்ச, பீஷ்ம உவாச்ச எல்லாம் கடந்து திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ வேதவியாசோ பகவான் ரிஷிஹி என்று சுக்ருத் வச்சனம் கூறி மேலும் தியானித்து பின்னர்தான் திருநாமங்களுக்கு வருவோம். ஆனால் திருநாமங்களே எவற்றினும் உயர்ந்தவை என்று காட்டுவதற்கோ என்னவோ நேரடியாக திருநாமங்களை தந்திருக்கிறார் ஆசிரியர். அதுவும் கையெழுத்து ரூபமாகவே அச்சிட்டிருப்பது குருவின் அருகில் அமர்ந்து உபதேசம் பெறுவது போன்ற உணர்வையும் கொடுக்கிறது. பகவானுடைய திருநாமங்களை ஓதும்போது யோக்கியனாகில் சொல்லலாம், அயோக்கியனாகில் யோக்கியத்தை சம்பாதிக்க வேண்டா என்பார்கள் பெரியோர்கள். எல்லோரையும் யோக்கியத்தைப்படுத்தும் திவ்ய திருநாமங்களை நமக்கு எடுத்து கொடுப்பதில் ஸ்ரீ காமாட்சிஜி அவர்களின் அரும் பணி சிறப்புக்குரியது. அவரோடே இருக்கும் ஸ்ரீ காமாட்சியும் ஸ்ரீ விஷ்ணுவும் நமக்கும் அருள் பாலிப்பார்களாக. நன்றி. அன்புடன் டாக்டர் சுதா சேஷையன். சமர்ப்பணம். வேதம் வகுத்த வியாசருக்கும், தட் இஸ் விஷ்ணுவிற்கும், என்னை பகுத்த ஏஹெச்கேவிற்கும், शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं वन्दे सर्वविघ्नोपशान्तये। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तिदाता
भूतानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञो अक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशर्वशिवस्थाणुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभूशम्भुरादित्यः पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो हृषीकेशः पद्मनाभो अमरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्थविष्ठस्थविरो ध्रुवः अग्राह्यः शाश्वतः कृष्णो लोहिताक्षः प्रतर्दनः प्रभूतस्त्रिककुब्धाम पवित्रं मङ्गलं परम् ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमः क्रमः अनुत्तमो दुराधर्षः कृतज्ञः कृतिरात्मवान् सुरेशशरणं शर्म विश्वरेताः प्रजाभवः अहः संवत्सरो व्यालः प्रत्ययः सर्वदर्शनः अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषाकपिरमेयात्मा सर्वयोगविनिःसृतः वसुर्वसुमनाः सत्यः समात्मा असम्मितः समः अमोघः पुण्डरीकाक्षो वृषकर्मा वृषाकृतिः रुद्रो बहुशिरा बभ्रुर्विश्वयोनिः शुचिश्रवाः अमृतशाश्वतस्थाणुर्वरारोहो महातपाः सर्वगः सर्वविद्भानुर्विश्वक्सेनो जनार्दनः वेदो वेदविदव्यङ्गो वेदाङ्गो वेदवित्कविः लोकाध्यक्षः सुराध्यक्षो धर्माध्यक्षः कृताकृतः चतुरात्मा चतुर्व्यूहश्चतुर्दंष्ट्रश्चतुर्भुजः भ्राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनघो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः उपेन्द्रो वामनः प्रांशुरमोघः शुचिर्ऊर्जितः अतीन्द्रः सङ्ग्रहः सर्गो धृतात्मा नियमो यमः वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अतीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः महाबुद्धिर्महावीर्यो
महाबुद्धिर्महावीर्यो महाशक्तिर्महाद्युतिः अनिर्देश्य वपुः श्रीमान् अमेयात्मा महाद्रिधृक् महेश्वासो महीभर्ता श्रीनिवासः सतां गतिः अनिरुद्धः सुरानन्दो गोविन्दो गोविदाम्पतिः मरीचिर्दमनो हंसः सुपर्णो भुजगोत्तमः हिरण्यनाभः सुतपाः पद्मनाभः प्रजापतिः अमृत्युः सर्वदृक्सिंहः सन्धाता सन्धिमान् स्थिरः अजो दुर्मर्षणः शास्ता विश्रुतात्मा सुरारिहा गुरुर्गुरुतमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो अनिमिषस्रग्वी वाचस्पतिरुदारधीः अग्रणीर्ग्रामणी श्रीमान् न्यायो नेता समीरणः सहस्रमूर्धा विश्वात्मा सहस्राक्षः सहस्रपात् आवर्तनो निवृत्तात्मा संवृतः संप्रमर्दनः अहः संवर्तको वह्निरनिलो धरणीधरः सुप्रसादः प्रसन्नात्मा विश्वधृक् विश्वभुग्विभुः सत्कर्ता सत्कृतः साधुर्जह्नुर्नारायणो नरः असंख्येयो अप्रमेयात्मा विशिष्टः शिष्टकृत् शुचिः सिद्धार्थः सिद्धसंकल्पः सिद्धिदः सिद्धिसाधनः वृषाही वृषभो विष्णुर्वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च विविक्तश्रुतिसागरः सुभुजो दुर्धरो वाग्मी महेन्द्रो वसुदो वसुः नैकरूपो बृहद्रूपः शिपिविष्टः प्रकाशनः ओजस्तेजोद्युतिधरः प्रकाशात्मा प्रतापनः ऋद्धस्पष्टाक्षरो मन्त्रश्चन्द्रांशुर्भास्करद्युतिः अमृतांशूद्भवो भानुः शशबिन्दुः सुरेश्वरः औषधं जगतः सेतुः सत्यधर्मपराक्रमः भूतभव्यभवन्नाथः पवनः पावनो अनलः कामः कामकृत् कान्तः कामः कामप्रदः प्रभुः युगादिकृत् युगावर्तो नैकमायो महाशनः अदृश्यो व्यक्तरूपश्च सहस्रजिदनन्तजित् इष्टो अविशिष्टशिष्टेष्टः शिखण्डी नहुषो वृषः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः अच्युतः प्रथितः प्राणः प्राणदो वासवानुजः अपां निधिरधिष्ठानम् अप्रमत्तः प्रतिष्ठितः स्कन्दस्तनूजाक्षो
स्कन्दधरो धुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुर् आदिदेवः पुरन्दरः अशोकस्तारणस्तारः शूरः शौरिर्जनेश्वरः अनुकूलः शतावर्तः पद्मी पद्मनिभेक्षणः पद्मनाभो अरविन्दाक्षः पद्मगर्भः शरीरभृत् महर्धिर्ऋद्धो वृद्धात्मा महाक्षो गरुडध्वजः अतुलः शरभो भीमः समयज्ञो हविर्हरिः सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीवान् समितिञ्जयः विक्षरो रोहितो मार्गो हेतुर्दामोदरः सहः महीधरो महाभागो वेगवान् अमिताशनः उद्भवः क्षोभनो देवश्रीगर्भः परमेश्वरः करणं कारणं कर्ता विकर्ता गहनो गुहः व्यवसायो व्यवस्थानः संस्थानस्थानदो ध्रुवः परर्धिः परमस्पष्टस्तुष्टः पुष्टः शुभेक्षणः रामो विरामो विरतो मार्गो नेयो नयो अनयः वीरशक्तिमतां श्रेष्ठो धर्मो धर्मवित् उत्तमः वैकुण्ठः पुरुषः प्राणः प्राणदः प्रणवः पृथुः हिरण्यगर्भः शत्रुघ्नो व्याप्तो वायुरधोक्षजः ऋतुः सुदर्शनः कालः परमेष्ठी परिग्रहः उग्रः संवत्सरो दक्षो विश्रामो विश्वदक्षिणः विस्तारस्थावरस्थाणुः प्रमाणं बीजम् अव्ययम् अर्थो अनर्थो महाकोशो महाभोगो महाधनः अनिर्विण्णस्थविष्ठो अभूर्धर्मयूपो महामखः नक्षत्रनेमिर्नक्षत्री क्षमः क्षामः समीहनः यज्ञयुज्यो महेज्यश्च क्रतुः सत्रं सतां गतिः सर्वदर्शी विमुक्तात्मा सर्वज्ञो ज्ञानम् उत्तमम् सुव्रतः सुमुखः सूक्ष्मः सुघोषः सुखदः सुहृत् मनोहरो जितक्रोधो वीरबाहुर्विदारणः स्वापनस्ववशो व्यापी नैकात्मा नैककर्मकृत् वत्सरो वत्सलो वत्सी रत्नगर्भो धनेश्वरः धर्मगुब्धर्मकृद्धर्मी सदसत्क्षरम् अक्षरम् अविज्ञाता सहस्रांशुर्विधाता कृतलक्षणः गभस्तिनेमिः सत्त्वस्थः सिंहो भूतमहेश्वरः आदिदेवो महादेवो
देवेशो देवभृद्गुरुः उत्तरो गोपतिर्गोप्ता ज्ञानगम्यः पुरातनः शरीरभूतभृद्भोक्ता कपीन्द्रो भूरिदक्षिणः सोमपो अमृतपः सोमः पुरुजित्पुरुषत्तमः विनयो जयः सत्यसन्धो दाशार्हः सात्वतां पतिः जीवो विनयिता साक्षी मुकुन्दो अमितविक्रमः अम्भोनिधिरनन्तात्मा महोदधिशयो अन्तकः अजो महार्हस्वाभाव्यो जितामित्रः प्रमोदनः आनन्दो नन्दनो नन्दः सत्यधर्मा त्रिविक्रमः महर्षिः कपिलाचार्यः कृतज्ञो मेदिनीपतिः त्रिपदस्त्रिदशाध्यक्षो महाशृङ्गः कृतान्तकृत् महावराहो गोविन्दः सुषेणः कनकाङ्गदी गुह्यो गभीरो गहनो गुप्तश्चक्रगदाधरः वेधास्वाङ्गो अजितः कृष्णो दृढः सङ्कर्षणो अच्युतः वरुणो वारुणो वृक्षः पुष्कराक्षो महामनाः भगवान् भगः आनन्दी वनमाली हलायुधः आदित्यो ज्योतिरादित्यः सहिष्णुर्गतिसत्तमः सुधन्वा खण्डपरशुर्दारुणो द्रविणप्रदः दिविस्पृक्सर्वदृग्व्यासो वाचस्पतिरयोनिजः त्रिसामा सामगः सामनिर्वाणं भेषजं भिषक् सन्न्यासकृत् शमशान्तो निष्ठा शान्तिः परायणम् शुभाङ्गशान्तिदस्रष्टा कुमुदः कुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः अनिवर्ती निवृत्तात्मा संक्षेप्ता क्षेमकृत् शिवः श्रीवत्सवक्षा श्रीवासः श्रीपतिः श्रीमतां वरः श्रीदः श्रीशः श्रीनिवासः श्रीनिधिः श्रीविभावनः श्रीधरः श्रीकरः श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः स्वक्षस्वङ्गशतानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा सत्कीर्तिश्छिन्नसंशयः उदीर्णः सर्वतश्चक्षुरनीशः शाश्वतस्थिरः भूषयो भूषणो भूतिर्विशोकशोकनाशनः अर्चिष्मान् अर्चितः कुम्भो विशुद्धात्मा विशोधनः अनिरुद्धो अप्रतिरथः प्रद्युम्नो अमितविक्रमः
कालनेमिनिहावीरः शौरिशूरजनेश्वरः त्रिलोकात्मा त्रिलोकेशः केशवः केशिः हरिः कामदेवः कामपालः कामी कान्तः कृतागमः अनिर्देश्य वपुर्विष्णुर्वीरो अनन्तो धनञ्जयः ब्रह्मण्यो ब्रह्मकृद्ब्रह्मा ब्रह्मविवर्धनः ब्रह्मविद्ब्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मणप्रियः महाक्रमो महाकर्मा महातेजा महोरगः महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाहविः स्तव्यस्तवप्रियस्तोत्रं स्तुतिस्तोतारणप्रियः पूर्णः पूरयिता पुण्यः पुण्यकीर्तिरनामयः मनोजवस्तीर्थकरो वसुरेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमना हविः सद्गतिः सत्कृतिः सत्ता सद्भूतिः सत्परायणः शूरसेनो यदुश्रेष्ठः सन्निवासः सुयामुनः भूतावासो वासुदेवः सर्वासु निलयो अनलः दर्पः दर्पदो दृप्तो दुर्धरोऽथापराजितः विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तः शतमूर्तिशताननः एको नैकः स वः कः किं यत्तत्पदम् अनुत्तमम् लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः सुवर्णवर्णो हेमाङ्गो वराङ्गश्चन्दनाङ्गदी वीरः विषमशून्यो घृताशीरचलश्चलः अमानी मानदो मान्यो लोकस्वामी त्रिलोकधृक् सुमेधा मेधजो धन्यः सत्यमेधा धराधरः तेजो वृषोद्युतिधरः सर्वशस्त्रभृतांवरः प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः चतुर्बाहुश्चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर्भावश्चतुर्वेदविदेकपात् समावर्तो अनिवृत्तात्मा दुर्जयो दुरतिक्रमः दुर्लभो दुर्गमो दुर्गो दुरावासो दुरारिहा शुभांगो लोकसारंगः सुतन्तुस्तन्तुवर्धनः इंद्रकर्मा महाकर्मा
कृतकर्मा कृतागमः उद्भवः सुन्दरः सुन्दो रत्ननाभः सुलोचनः अर्को वाजसनः शृङ्गी जयन्तः सर्वविजयी सुवर्णबिन्दुरक्षोभ्यः सर्ववागीश्वरेश्वरः महाह्रदो महागर्तो महाभूतो महानिधिः कुमुदः कुन्दरः कुन्दः पर्जन्यः पावनो अनिलः अमृताशो अमृतवपुः सर्वज्ञः सर्वतोमुखः सुलभः सुव्रतः सिद्धः शत्रुजित् शत्रुतापनः न्यग्रोधोदुम्बरो अश्वत्थश्चाणूरान्ध्रनिषूदनः सहस्रार्चिः सप्तजिह्वः सप्तैधाः सप्तवाहनः अमूर्तिरनघो अचिन्त्यो भयकृत् भयनाशनः अणुर्बृहत्कृशस्थूलो गुणभृन्निर्गुणो महान् अधृतस्वधृतस्वास्यः प्राग्वंशो वंशवर्धनः भारभृत्कथितो योगी योगीशः सर्वकामदः आश्रमश्रमणः क्षामः सुपर्णो वायुवाहनः धनुर्धरो धनुर्वेदो दण्डो दमयिता दमः अपराजितः सर्वसहो नियन्ता अनियमो अयमः सत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपरायणः अभिप्रायः प्रियार्हो अर्हः प्रियकृत् प्रीतिवर्धनः विहाय सगतिर्ज्योतिः सुरुचिर्हुतभुग्विभुः रविर्विरोचनः सूर्यः सविता रविलोचनः अनन्तो हुतभुग्भोक्ता सुखदो नैकजो अग्रजः अनिर्विण्णः सदामर्षि लोकाधिष्ठानम् अद्भुतः सनातनतमः कपिलः कपिरव्ययः स्वस्तिदस्वस्तिकृत् स्वस्ति स्वस्तिभुक् स्वस्तिदक्षिणः अरौद्रः कुण्डली चक्री विक्रम्यूर्जितशासनः शब्दातिगशब्दसः शिशिरः शर्वरीकरः अक्रूरः पेशलो दक्षो दक्षिणः क्षमिणाम्बरः विद्वत्तमो वीतभयः पुण्यश्रवणकीर्तनः उत्तारणो दुष्कृतिः पुण्यो दुःस्वप्ननाशनः वीरः रक्षणः सन्तो जीवनः पर्यवस्थितः अनन्तरूपो अनन्तश्रीर्जितमन्युर्भयापहः
ಚತುರಶ್ರೋ ಗಭೀರಾತ್ಮ ವಿದಿಶೋ ವ್ಯಾದಿಶೋ ದಿಶಃ ಅನಾದಿರ್ಭೂರ್ಭುವೋ ಲಕ್ಷ್ಮೀ ಸುವೀರೋ ರುಚಿರಾಂಗದಃ ಜನನೋ ಜನಜನ್ಮಾದಿರ್ಭೀಮೋ ಭೀಮಪರಾಕ್ರಮಃ ಆಧಾರನಿಲಯೋ ಧಾತಾ ಪುಷ್ಪಹಾಸಃ ಪ್ರಜಾಗರಃ ಊರ್ಧ್ವಗಃ ಸತ್ಪಥಾಚಾರಃ ಪ್ರಾಣದಃ ಪ್ರಣವಃ ಪಣಃ ಪ್ರಮಾಣಂ ಪ್ರಾಣನಿಲಯಃ ಪ್ರಾಣಭೃತ್ ಪ್ರಾಣಜೀವನಃ ತತ್ವಂ ತತ್ವವಿದೇಕಾತ್ಮಾ ಜನ್ಮ ಮೃತ್ಯುಜರಾತಿಗಃ ಭೂರ್ಭುವಸ್ವಸ್ತರುಸ್ತಾರಃ ಸವಿತಾ ಪ್ರಪಿತಾಮಹಃ ಯಜ್ಞೋ ಯಜ್ಞಪತಿರ್ಯಜ್ವಾ ಯಜ್ಞಾಂಗೋ ಯಜ್ಞವಾಹನಃ ಯಜ್ಞಭೃತ್ಯಜ್ಞಕೃತ್ಯಜ್ಞೀ ಯಜ್ಞಭುಗ್ಯಜ್ಞಸಾಧನಃ ಯಜ್ಞಾಂತಕೃತ್ಯಜ್ಞಗುಹ್ಯಂ ಅನ್ನಂ ಅನ್ನಾದ ಏವ ಚ ಆತ್ಮಯೋನಿಸ್ವಯಂ ಜಾತೋ ವೈಖಾನಃ ಸಾಮಗಾಯನಃ ದೇವಕೀನಂದನಃ ಸ್ರಷ್ಟಾ ಕ್ಷಿತೀಶಃ ಪಾಪನಾಶನಃ ಶಂಖಭೃನ್ನಂದಕೀ ಚಕ್ರೀ ಶಾರ್ङ्ಗಧನ್ವಾ ಗದಾಧರಃ ರಥಾಂಗಪಾಣಿರ್ ಅಕ್ಷೋಭ್ಯಃ ಸರ್ವಪ್ರಹರಣಾಯುಧಃ ಸರ್ವಪ್ರಹರಣಾಯುಧ ಓಂ ನಮ ಇತಿ ವನಮಾಲೀ ಗದೀ ಶಾರ್ङ्ಗೀ ಶಂಖೀ ಚಕ್ರೀ ಚ ನಂದಕೀ ಶ್ರೀಮಾನ್ನಾರಾಯಣೋ ವಿಷ್ಣುರ್ ವಾಸುದೇವೋ ಅಭಿರಕ್ಷತು. ಹರಿ ಓಂ.